வெல்கம் டு பிரிவர்ஸ் எஜுகேஷன். இன்னைக்கு பிரிவர்ஸ் எஜுகேஷன்ல 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஓட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்க. பார்ட் 1ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், which of the following carries out the instruction defined in the interface? இன்ஸ்ட்ரக்ஷனை கேரி பண்ணி இன்டர்ஃபேஸை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வரும். அப்ப இதோட ஆன்சர் சி, இம்ப்ளிமெண்டேஷன். which of the following is compound structure? இந்த கொடுத்திருக்கிறதுல எது காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேர் தான் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர். அப்ப இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. which of the following is used in programming language to map the variable and object? வேரியபிளையும் மேப்பையும் ஆப்ஜெக்டையும் மேப் பண்ணக்கூடிய ஒரு சைன் அப்படி சிம்பிள் அப்படின்னா அது ஈக்குவல் சிம்பிள் தான் வரும். அப்ப இதோட ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் the big omega is the reverse of the dash. பிக் ஒமேகா அப்படிங்கிறது எதோட ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிக் ஓ தான் பிக் ஒமேகாவோட ரிவர்ஸ். which of the following is not logical operator? இங்க கொடுத்திருக்கக்கூடிய இதுலயே எது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா அண்டு ஆறு நாட் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். அப்ப லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இல்லாதது என்ன அப்படின்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். அப்ப இதோட ஆப்ஷன் டி. how many important control structure are there in python? எத்தனை இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பைத்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3. which function is called anonymous unnamed function? இங்க கொடுத்திருக்கிறதுலயே unnamed function அப்படின்னு நம்ம எது சொல்லுவோம் அப்படின்னா லாம்டாவை தான் சொல்லுவோம். அப்ப இதோட ஆப்ஷன் ஏ, லாம்டா. what will be the output for the following code? இங்க கொடுத்திருக்கக்கூடிய அவுட்புட்ல கொடுத்திருக்கக்கூடிய கோட்ல எது அவுட்புட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப STR1 அப்படின்னு சென்னை ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. STR1 of 7 அப்படிங்கிறது ஹைஃபன் கொடுத்து எதுவுமே நமக்கு கொடுக்கல. அப்ப இந்த இடத்துல கோடிங்கே மிஸ்டேக்கா இருக்கு. அப்ப டைப் எரர் தான் நமக்கு அவுட்புட்டா வரும். அப்ப இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டைப் ஃபங்க்ஷன் இன் பைத்தான்? டைப் ஃபங்க்ஷன் பைத்தான்ல எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு நோ த டைப் ஆஃப் அன் எலமெண்ட்ஸ் இன் த டப்பிள். ஓகே, இதோட ஆப்ஷன் சி தான். டு நோ த டேட்டா டைப் ஆஃப் த பைத்தான் ஆப்ஜெக்ட். பைத்தான் ஆப்ஜெக்டோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுக்காக தான் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது the process of creating an object is called as dash. ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஸ்டன்டியேஷன் தான் சொல்லுவோம். அப்ப இதோட ஆப்ஷன் டி. which database model represent parent child relationship? parent child relationship இருக்கக்கூடிய டேட்டா மாடல் எது அப்படின்னா ஹையரார்கியல் மாடல் தான் parent child relationship இருக்கக்கூடிய database. and which of the following is the string used to terminate the line produced by the writer method of CSV module? CSV moduleல lines ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய writer method அப்படின்னாவே அது லைன் டெர்மினேட்டர் தான். ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின்லயே பாருங்க லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரைட்டர் மெத்தட் அப்படின்னா அது லைன் டெர்மினேட்டர் தான். அடுத்தது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் CRLF. இது புக்கின் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது புக் பேக்ல இல்ல. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரியர்ஸ் ரிட்டர்ன் அண்ட் லைன் ஃபீட். இதுதான் இதோட ஆன்சர். which of the following keyword avoid the duplicate? இங்க கொடுத்திருக்கிறதுல எது டூப்ளிகேட்ட அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டிஸ்டிங்க்ட் தான் டூப்ளிகேட்ட அவாய்ட் பண்ணக்கூடிய கீவேர்ட். அடுத்தது read the statement given below, identify the right option from the following for pie chart. ஒரு pie chart மேக் பண்றதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்க. to make a pie chart with a matplotlib
we can use the plot py function. நம்ம ஒரு பை சார்ட்டை வந்து மேக் பண்ணணும் மேட்பிளாட்லிப்ல மூலியமா மேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா plot py ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்ட். The auto port parameter allows us to display percentage value using the Python string formatting. அப்ப இந்த பராமீட்டர் அலோ பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ் வேல்யூ, அதாவது பைத்தான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பியும் வந்து கரெக்ட். அப்ப இதோட ஆப்ஷன் வந்து சி, போத் த ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். இதோட இது 1 மார்க்ஸ். அண்ட் பார்ட் 2ல ஆன்சர் என்ன 2 மார்க்ஸ் பாருங்க. டிஃபரன்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர். இது வந்து செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அப்புறம் வாட் டு யூ மீன் பை நேம் ஸ்பேஸ், இதுவும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான், 4th லெசன்ல வரும். அண்ட் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டோக்கன்ஸ். டோக்கன்ஸ் அப்படிங்கிறது 2 மார்க்ல தனியாகவும் கேட்கலாம், 5 மார்க்ல வந்து பிரீஃபாவும் வந்து கேட்பாங்க. அடுத்தது வாட் இஸ் மீன் பை ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு கேட்டாவே 7th லெசன்ல இருக்கக்கூடிய ஸ்கோப் ஆஃப் வேரியபிளோட டெஃபினிஷன் தான் வந்து எழுதணும். அப்ப அதோட டைப்ஸ் வந்து லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், அந்த மென்ஷனட் டைப்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை கண்டிப்பா எழுதணும். அண்ட் டிஃபரன்ஷியேட் டெல் வித் ரிமூவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த லிஸ்ட். டெல் கூட ரிமூவ் ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப டெல் ஃபங்க்ஷனையும் ரிமூவ் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறது தான். அடுத்தது லிஸ்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர்டிபிஎம்எஸ். இந்த கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு வந்து டிபிஎம்எஸ்லயும் கேட்பாங்க, ஆர்டிபிஎம்எஸ்லயும் கேட்பாங்க. அப்ப அது ரெண்டுத்தோட எக்ஸாம்பிளுமே வந்து படிச்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் சிஎஸ்வி ஃபைல், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் 13th லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். And what is the advantage of declaring column as integer primary key? இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்து விடாம படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பா வந்து 3 மார்க் அல்லது 2 மார்க்ல கேட்டுருவாங்க. அடுத்தது வாட் இஸ் த தியரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் அண்ட் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து எழுதணும். அடுத்தது 3 மார்க். 3 மார்க் மென்ஷன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வரது, அட்வான்டேஜஸ் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அது கண்டிப்பா வந்து 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்பாங்க. 5 மார்க்ல வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து 4th லெசன்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை ஸ்கிப் பண்ணாம படிக்கணும். அண்ட் ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் while loop. while loop ஓட சின்டாக்ஸ் எழுதணும். what will be the output of the python programming. இப்ப இதுல வந்து இதோட அவுட்புட் வந்து str1ல வெல்கம் இருக்கு, string 2ல வந்து to school இருக்கு, string 3ல வந்து நம்ம அவுட்புட் என்ன எழுதணும், அதாவது print string 3 கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல 2 பிளஸ் இந்த str of -2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் +2 அப்படின்னா WE இது ரெண்டும் வந்து பிரிண்ட் ஆகும். -2 அப்படின்னா string 2ல -2னா லாஸ்ட்ல இருந்து 2ன்னு அர்த்தம். அப்போ OL, இதோட அவுட்புட் வந்து WEOL இஸ் த ஆன்சர். அடுத்தது வாட் ஆர் கிளாஸ் மெம்பர்ஸ் அண்ட் ஹவு டு டிஃபைன் இட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். DDL கமெண்ட்ஸ். DDL கமெண்ட், இந்த கமெண்ட்ஸ் கொஸ்டின் வந்து 12th லெசன்ஸ்ல ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா படிக்கணும். அடுத்தது வாட் இஸ் மின்கு, வாட் இஸ் யூசஸ். இதோட ஃபுல் ஃபார்மும் வந்து கேட்பாங்க, இதை டிஃபைன் பண்ற மாதிரியும் கேட்பாங்க. அண்ட் தென் 16th லெசன்ல இருந்து ஒன்னு 3 மார்க் இல்லைன்னா 5 மார்க்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து வந்துடும். தென் வேர் கிளாஸ். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வேர் கிளாஸ், கிவ் த பைத்தான் ஸ்டேட்மெண்ட் யூசிங் த வேர் கிளாஸ். பைத்தான் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வேர் கிளாஸ் எப்படி இருக்கும்ன்றது டிஃபைன் பண்ணணும். தென் 5 மார்க். 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. இது கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. இது சின்ன கொஸ்டின் தானேன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஆர் எலிஜிபிள் ரூல்.
இந்த மாதிரி எல்இஜிபி ரூல்னு கேட்டா மட்டும்தான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்ல வந்து நம்ம எல்இஜிபி ரூலை எழுதணும். வெறும் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்க 7th லெசன்ல இருக்கக்கூடியது தான் எழுதணும். வாட் இஸ் பைனரி சர்ச்? பைனரி சர்ச் கொஸ்டின், லீனியர் சர்ச் கொஸ்டின், பபிள் சார்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்ல. அண்ட் ரைட் நோட் ஆஃப் இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி டீடைல் நோட் ஆஃப் இஃப் எல்ஸ் இஃப் ஃபார் லூப் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாம படிங்க, இது அடிக்கடி கேட்கறாங்க. பில்ட் இன் ஃபங்க்ஷன். அண்ட் வாட் இஸ் நெஸ்டட் டபுள்? இது வந்து 9th லெசன்ல இருக்கு. அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அண்ட் ரைட் த டிஃபரன்ஸ் மெத்தட் டு ரீட் த ஃபைல் இன் பைத்தான். And then write the syntax of getOp and explain the argument and return value. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஸ்கிப் பண்ணவே கூடாது. அண்ட் ரைட் த பைத்தான் ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி நம்மளுக்கு டேபிள் கொடுத்து அதுல இருந்து அவுட்புட் எழுத சொல்ற கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இது படிச்சு வச்சுக்கோங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல இதுக்கான ஆன்சர் கீஸும் வந்து கொடுத்துருப்போம். இதுக்கான ஆன்சர் கீஸும் வந்து நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் எல்லாத்துக்குமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே இந்த ஆன்சரோட பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதுல போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வர நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.